அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் தமிழக சட்டசபையில் தமிழக முதல்வர் அவர்கள் 3 அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார். 110 விதியின் கீழ். ஒன்று, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் சூப்பர் 3 சிலிண்டர்கள் அறிவித்திருக்கிறார். அடுத்ததாக பேருந்தில் இலவசமாக பெண்கள் அனைவரும் பயணம் செய்யலாம் தமிழ்நாடு முழுக்க. அதுவும் அடுத்ததாக பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்க திட்டத்தில் இனி அந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்று சொல்லியிருக்கார். இதை பற்றி அண்ணன் சுரேஷ் அவர்களிடம் விவாதிக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம் சசி. சொல்லுங்க. அறிவிப்பா அடி நவுத்துறாரு. 110 பயங்கரமா பயன்படுத்துறாரு. பட்ஜெட் நடந்துச்சு. பட்ஜெட் கூட்டத்தில் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதுல அவர் எதுவுமே அறிவிப்பு வரல. திடீர்னு ஒவ்வொன்றா இப்போ அறிவிச்சுட்டு வர்றாரு. என்ன காரணம்? இதுக்கு பின் காரணங்கள் என்ன? இதுக்கு பின்னணியில் நிறைய தகவல்கள் செய்திகள் சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தகவலை நான் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், இன்னைக்கு சட்டமன்றத்தில் சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுகின்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல் முறையாக பேசுகின்ற பொழுது அவங்கள கன்னி பேச்சு பேசுகிறார்கள்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அப்படி பேசாதீங்க, இது பெண்மையை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, முதல் முறை பேச்சு அப்படின்னு மாற்றுங்கன்னு அறிவிப்பு கேட்டிருக்கிறாரு. அதையும் சபாநாயகர் பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதை நம்ம முதல்ல சொல்லி அவருக்கு நம்ம அருந்தமிழ் மூலமாக, உண்மையிலே இது யாரும் யோசிக்காத ஒரு விஷயம், அதை அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்காக அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சுப்போம். இப்போ நம்ம நீங்கள் பேசின செய்திகளுக்குள்ளே வருவோம். என்னன்னா, 110 விதியின் கீழ் அறிவிச்சிருக்கிறாரு. 110 விதியின் கீழே 3 சிலிண்டர்கள் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறார். எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. எனவே குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். அதே மாதிரி பேருந்தில் 40 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பயணம் செய்ய முடியும் சென்னை சிட்டிக்குள்ள. அதுவும் சாதாரண பேருந்துகளில் அப்படின்னா ஏற்கனவே இருந்தது. திமுக இருந்த பொழுது இந்த அறிவிப்பு இருந்தது. அதை எல்லாமா குளிர்சாதன பேருந்து தவிர கிட்டத்தட்ட மற்ற எல்லா பேருந்துகளிலும் பயணம் செய்யலாம். சாதாரண பேருந்துகளில் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்யலாம். அது 40 கிலோமீட்டர் சீலிங் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இன்னொன்று, பரந்தூர் விமான நிலையத்தை அது எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன்னா முதல்ல அவர் கலந்துகிட்ட போராட்டம்ன்றது அதுதான். அதனால் அதில் பெரிய பின்னடைவு ஏற்பட்டுரும். அதில் கைவிட்டா அதுக்கு அதில் அவர் சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் பெரிய பின்விளைவுகள் ஏற்பட்டுரும் அப்படின்றதுனால அதை அவர் அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். சென்னை விமான நிலையத்தில் 5வது முனையம் அமைக்கப்படும். அதுக்காக ஃபண்டு ஒதுக்கி கொடுப்போம். நம்ம மத்திய இதில் இந்திய விமான போக்குவரத்து துறையிடம் நம்ம பேசுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நிதி அமைச்சர் பட்ஜெட் அறிவிக்கிறார். பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடுகள் என்ன, இதுக்கு என்னென்ன துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடுகள்னு ஒதுக்கீடு இருக்கும். அந்த ஒதுக்கீடுலாம் முழுமையாக இருக்கும். நீங்கள் பட்ஜெட் இல்லாமல் ஒரு 6 மாதம் கழித்து ஒரு சட்டமன்ற அடுத்த கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது, இல்லை இடையில் அரசாங்கனுடைய அறிவிப்பாக வெளியிட்டு இந்த மாதிரி கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தா ஒரு திட்ட மதிப்பீட்டில் இல்லை அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக இந்த லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் எங்கேயாவது அரெஸ்ட் பண்ணி கூட லீக்கேஜஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அது நிறைய லீக்கேஜ் எம்சிலாம் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க போல் இருக்கு. அங்கங்கே எம்சியில் ஒட்டி லீக்கேஜ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அதை சேமிச்சிருப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இல்லாமல் திடீர்னு அறிவிக்கிறார்ல 4000 கோடின்றது. அப்போ அங்கே பட்ஜெட்டில் நான் ஒரு நிதி ஒதுக்கீடே காட்டாமல் 4000 கோடி திடீர்னு ஒதுக்கீட்டுக்கு என்ன காரணம்? அப்போ இந்த 4000க்கு எங்கே போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, அரசு பேருந்து துறை
போக்குவரத்து துறை ஏற்கனவே படு பாதாளத்தில் இருக்கு. அதுல வேலை பார்க்கின்ற ஊழியர்களுக்கு நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தே பணிக்கொடைகள் நிறைய பேருக்கு வழங்காம வச்சுட்டு இருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிஎஃப் பணத்தெல்லாம் எடுத்து அரசு செலவு பண்ணிட்டு அந்த பணத்தை கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஊழியர்கள், ரிட்டையர்டான ஊழியர்கள் இன்னைக்கும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்பப்போ சென்னையில கூடி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. வாகனங்கள் புதுசா கொள்முதல் செய்யப்படும், அதுலயே எல்லாம் ஓட்ட உடசலா இருக்குது. அதற்கப்புறமும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அங்க உள்ள பணியாளர்களுக்கு பதிலாக வட மாநிலத்துல ஒருத்தர்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. காரணம் கேட்டதுக்கு அவங்க தான் லோயர் பிட்டர் அவங்க கொண்டு வருவாங்க, நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்போ எல்லாத்துலேயும் இவ்வளவு சிக்கனம் கடைபிடிக்கிற அரசு, நீங்க போக்குவரத்து துறை அமைச்சரும் அவருடைய நிதி அறிக்கையை சொல்லிட்டாரு, அதுக்கான பட்ஜெட் அவருடைய துறை சார்ந்த இதை பேசிட்டாரு. ஆனால் அதுக்கு அப்புறம் அதில் கூட எவ்வளோ நிதி ஒதுக்கீடு அதுக்கு பண்ணப்பட்டிருக்கு, இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதுக்கு நிதி ஒதுக்கீடு தேவைன்றதெல்லாம் இருக்குல்ல. நீங்கள் பேருந்தில் வந்து இந்த மாதிரி எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போகிறவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ பணம் கொடுத்து போகிறவர்கள் அவங்களுக்கான வாய்ப்பை தான் இவங்க ஒதுக்கீட்டின் கீழ், இவங்க அரசு இலவசமாக அறிவித்திருக்கிற கீழ் பயன்படுத்துவாங்க. அப்போ அதுக்கான டீசல் செலவு அதெல்லாம் மானியம் அரசு தானே கொடுக்கணும். அதுக்கான பட்ஜெட் என்ன, அதெல்லாம் எதுவுமே ஒரு 110 விதியின் கீழ் அவர் அறிவிக்கவே இல்லை. அறிவிக்காம இப்படி கொடுத்துருக்கிறார்ல. அப்போ இவங்கெல்லாம் இதுக்கு எங்கே போவாங்க? ஏன் இந்த திடீர் அறிவிப்பு அப்படின்னா இதுக்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் சமீப காலமாக கடந்த 3-4 நாட்களாக நடந்துகிட்டு இருக்க சில விஷயங்கள், தலைமைச் செயலாளர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி எல்லா கலெக்டர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கை, அதை அடிப்படையாக வைத்து பள்ளிக்கல்வித்துறை இல்லை உயர்கல்வித்துறை அவனுடைய தனக்கு கீழ் உள்ள எல்லா கல்லூரிகளுக்கும், உறுப்பு கல்லூரிகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி, அதனுடைய உறுப்பினர்களை பற்றி, எஸ்எஃப்ஏ ஏஎஸ்எஃப்ஏ பற்றி பர்டிகுலர்ஸ் எடுங்க, யார் இந்த போராட்டங்கள்ல அரசுக்கு எதிரான நீட்டுக்கான போராட்டங்கள் அந்த பர்டிகுலர்ஸ் எடுங்கன்னு கேட்டதாகட்டும், இது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க. இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி தான் சென்னையில் பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த அரசை நடத்துவது தாவேகா விஜய் அவர்களா இல்லை தலைமைச் செயலாளரா, இதுக்கு பின்னாடி இருந்து வேற யாராவது இயக்குகிறார்களா அப்படின்னு கேள்வியை முன் வச்சுட்டாங்க. இன்னொன்று, எங்களுடைய ஆதரவினால் அந்த ஆட்சி நடைபெறுகிறதா இல்ல அதிகாரிகளுடைய ஆதரவால் நடைபெறுகிறதா இது என்பதை விஜய் வந்து முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்காங்க அவருக்கு. இது ஒரு பக்கம் இந்த சிக்கல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில ஜாய் ஆலுகாஸ் ஒரு இது ஓடி அதேதான். இப்போ அது வந்து மிகப்பெரிய பேசுபொருளா மாறிட்டு இருக்கு. நீங்க வந்து அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த எல்லா எம்எல்ஏக்களுக்கும் வந்து கார் கொடுக்கறதாட்டு அறிவிச்சாங்க இல்லையா, இதுல வந்து அண்ணா திமுக வந்து பின்வாங்கியது. எங்க உறுப்பினர்களுக்கு வேண்டாம்னு சொல்லி அறிவிச்சுட்டு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அறிவிச்சிட்டாங்க. இப்போ அது வந்து என்னன்னா, இவர் வந்து தன்னிடமிருந்து எம்எல்ஏக்கள் வெளியே போயிடக்கூடாது, அவங்கள ஒரு கம்ஃபர்ட் லெவல்ல வச்சுக்கணும், இல்லைன்னா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவனுக்கு பெரிய கெட்ட பேர் வந்துடும் அப்படின்றக்காக இதை அறிவிச்சாரு. இதை மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் அடிப்படையில் தங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை பயன்படுத்திப்பாங்கன்னு நினைச்சாங்க. அதுல வந்து இவருக்கு பேக் ஃபயர் ஆகி போச்சு. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாயிடுச்சு. நீங்க வந்து துப்புரவு பணியாளர்கள் சென்னை கார்பரேஷன்ல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட்ல எங்களை அனுப்பாதீங்கன்னு சொல்லி அந்த சமயத்துல தேர்தலுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு பணியூருக்கு வரவழைத்து சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நான் வந்தா செய்யறேன்னு சொல்லி அனுப்புனாரு. இன்னைக்கு சென்னையிலேயே மற்ற மண்டலங்கள்லயும் அதை விரிவாக்கம் பண்றாரு. அங்க அந்த தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியாது, எம்எல்ஏக்களுக்கு கொடுக்குறீங்களா, எங்களுக்கு கொடுக்க முடியாதா, நாங்க கேட்கிற பணத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாதா, நாங்க வெறும் 25,000 தான் சம்பளம் வேலை செய்யறதுக்கே கேட்கறோம், ஓசியா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு 75,000 ரூபாய் ஒதுக்கீடு பண்றீங்களா, அது இல்லாம தனி உதவியாளருக்கு 25,000 1 லட்சம் ரூபாய் அடிஷனல் ஒதுக்கீடு செய்றீங்களே அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மக்கள் மத்தியில் சிக்கல் உருவாக்கிடுச்சு. அதுக்கிடையில தான் இந்த தாய்மாமன் சீர்திட்டத்தில் அது ஜோய் ஆலுகாஸ் எடுக்கிறாங்க. அது ஒரு பேசுபொருளா மாறின உடனே இன்னொருத்தருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி யாருக்கு கொடுக்குறாங்க, அதுல 30% கல்யாணுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டுமே கேரளால இருந்து இங்க வந்து தொழில் செய்வாங்க. ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்க மாட்டான் கர்நாடகாக்காரன், கேரளாக்காரரும் தண்ணி கொடுக்க மாட்டான், பெரியால பிரச்சனை பண்ணுவான், அங்குள்ள எல்லா கழிவுகளையும் கொண்டு வந்து நம்ம கிட்ட கொட்டுவான். அவர்களுக்கு இங்க யாருமே இல்லையா? அதாவது அந்த லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் 400, ஒருத்தர் 500, ஒரு 800 இவ்வளவு கொடுத்துருக்காங்க. இவ வந்து 10 பைசா. அப்ப இந்த கம்பேரிட்டிவ்ல இது வந்து என்னன்னா நல்லவனா பெட்டிங்ல யார் யார் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதை பார்த்து சொல்லி அதுல குறைச்சி போட சொல்லி பண்ண மாதிரிலாம் இருக்குது. அப்போ இது வந்து ஏற்கனவே ஜோய் ஆலுகாஸ் ஏற்கனவே அதனுடைய பிராண்ட் அம்பாசிடரா இவர் இருந்திருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் நெருக்கம் உண்டு அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது வெளிப்படையா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிக்கல் அவருக்கு வந்து பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குமோன்ற சூழல் இருக்கு. இதுக்கிடையில கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பிரச்சனை, இதோட மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனை என்ன வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, கடந்த சில நாட்களாக தாவேகாவுடைய அமைச்சர்கள் ஜெகதீஸ்வரி வந்து ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் அடுத்த பிரதமர், அதை நோக்கி நாம வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பேச பல பேர்
பேசுறாரு. அதே மாதிரி ஸ்ரீநாத் அவர்களும் அதே மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தினார், நம்ம அதை நோக்கி தான் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசினார். இந்த மாதிரி அமைச்சர்கள் பேசுறது, ஒரு எம்எல்ஏ திருப்பத்தூர் எம்எல்ஏ பேசும்போதும் அடுத்த பிரதமர் வந்து விஜய் அவர்கள் தான் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் விஜயை பிரதமராக்குறதுக்காக நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒரு பேசு பொருளாகி இல்லை, இதில் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு, இன்ஸ்டா பிரபலங்களை திரட்டி அவர்களுக்கு 75,000 ரூபாய் காசை கொடுத்து வட இந்தியா முழுக்க பரப்புரை பண்ணா. இல்ல அது 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 வந்து இதுக்கு அப்புறம் வருது. இப்போ இவங்க பேசின விஷயங்கள் ஆகட்டும், அப்போ இவங்க பேசினதெல்லாம் வச்சு பத்திரிகையாளர்கள் வந்து இது காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர்கிட்ட கேட்கும்போது அவர் அமைச்சர்கள் வந்து ரசிக மனப்பான்மையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையான சில விமர்சனங்களை முன்வைத்தார். இந்த விமர்சனங்களை முன்வைத்தது மட்டும் இல்லாம இவங்க வந்து காங்கிரஸ் மேலிடத்திலையும் இது தொடர்பாக டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன வந்ததுன்னா, சென்ற தேர்தலின் பொழுது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் இவங்க பக்கம் போனதனுடைய காரணமே விஜய் வந்து இங்க வரும்போது தமிழ்நாட்டில் விஜயனுடைய கூட்டணியில் தான். ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே விஜயனுடைய கூட்டணிக்கு போனோம் காங்கிரஸ் அப்படின்னு காங்கிரஸ்ல ஒரு சாரார், இங்க மாணிக்கம் தாகூர் ஆகட்டும், அப்புறம் இப்போ புதிதாக எம்பியாக இங்க மேல் சபைக்கு இங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்ற பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும், இவங்கெல்லாம் வெளிப்படையாக பேசினாங்க. ராகுல் காந்தியினுடைய ஆதரவும் அதுக்கு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது. இந்த தேர்தல் பரப்புரையில கூட ஸ்டாலின் அவர்களோடு ஒரு மேடை ஏறுவதற்கெல்லாம் கூட தவிர்த்து விட்டு சென்றார்ன்றதெல்லாம் வந்து அது காரணமாக அடிப்படை தான் சொன்னாங்க. அப்போ அதுக்கு ராகுலும் காங்கிரஸுடைய மத்திய தலைவர்களும் அதுக்கு யோசித்த விஷயம், அவருக்காக முன்வைத்த விஷயம் என்னன்னா, இங்கே தமிழ்நாட்டில் இவங்களோட நம்ம சேருகின்ற பொழுது கேரளாவில் இவர்களுக்கு பெரிய ரசிகர் பேஸ் இருக்குது. அப்போ அது கேரளாவில் நமக்கு கை கொடுக்கும், இந்த தேர்தலே நம்புறாங்க. அதனால தான் தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம போகலாமான்ற அளவுக்கு யோசித்தாங்க. அது மாதிரி கர்நாடகா, ஆந்திரா, இந்த மாதிரி தென் மாநிலங்களில் கிட்டத்தட்ட இவருக்கு எல்லா இடத்துலையுமே ஃபேன் பேஸ் இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும்னு யோசிச்சு தான் அவசரமாக தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம், தேர்தலுக்கு முன்னாடியே போயிருக்கணும், போகலன்னா கூட தேர்தல் முடிந்த அடுத்த நாளே அவருக்கு ஆதரவு தெரிவித்து டக்கு நாங்கள் சுவிட்ச் ஓவர் ஆனாங்க. அப்போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க காங்கிரஸ் இப்படி ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, கேரளாவில் ஏற்கனவே நடிகர் தேவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாஷா படத்துலலாம் வந்திருப்பாரு, விஜய் கூடயும் சில படங்கள்லாம் நடிச்சிருக்கிறார். அவர் ஏற்கனவே அங்கே வந்து ஒரு தனியாக ஒரு அமைப்பெல்லாம் வர நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த அமைப்பு வந்து என்னென்னா நவ கேரளா மக்கள் கட்சி அப்படின்னு ஒன்று ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அதை கலைச்சிக்கிட்டு பிஜேபியில் போய் இணைந்து இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் பிஜேபியில் பயணம் செய்து கொண்டிருந்தவர். இப்போ திடீர்னு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கட்சியிலேருந்து திரும்பவும் விலகி, பிஜேபியிலேருந்து விலகி திரும்ப நம்ம கேரளா மக்கள் கட்சி அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி வருது. வரது இல்லாமல் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது நான் வந்து விஜய் அவர்கள்ட்ட பேசுகிறேன், நான் அந்த மாதிரி பிஜேபியிலேருந்து வெளியே வந்தோடனே விஜய் அவர்கள் சிலரை வச்சு என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினார். நீங்கள் தாவேக்காவுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டார். நான் தாவேக்காவுக்கு போகிறதுன்னு முடிவு எடுத்திருக்கிறேன், நாங்கள் வந்து அங்கே உள்ள அமைச்சர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள்ட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்கிறார். அது கிட்டத்தட்ட ஊடகங்கள், சில ஊடகங்களில் செய்திகளாக வெளிவந்திருக்கு, வலைதளங்களில் இது பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. Resigned from BJP. Joseph Vijay saw this and he had just sent some people to me, asked me to whether I am interested to join TVK. Yeah, TVK. So they. அப்போ கேரளால ஏற்கனவே அரசியல் ஆர்வமுள்ள ஒருத்தர் வெளியே வராரு, இவர் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவர் கேரளால இருந்து வெளியே வந்து தாவேகால இணைகிறாருன்னு சொல்லி சொன்னா விஜயினுடைய நோக்கம் என்ன? இதுக்கு பின்னாடி தான் நீங்க முதல்ல சொன்ன விஷயங்கள் வருது. வட இந்தியாவில் உள்ள இந்த சமூக இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையுமே காசு கொடுத்து வாங்கி தமிழ்நாட்டில் என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு, அதாவது கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் அங்கே பரப்புறாங்க. அதில் தான் இன்னைக்கு தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் கூட அமித்ஷா ஜெண்டா அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கடினம் நம்ம முதலமைச்சரை வந்து நீங்கள் டீலிமிட்டேஷனை பற்றி கூட இங்கே ஒரு தீர்மானம் போட்டுட்டு அங்கே பேசாமல் போய் விட்டுட்டு வந்ததெல்லாம் அதனுடைய அமைதியாக வந்துட்டாரு, பெரிய அளவில் வந்து அவங்களுக்குள்ள வந்து நட்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க, கடிந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்தது. இது அப்போ இங்கே இந்த மாதிரி கேரளாவில் அந்த நடிகர் விலகி வர்றார் அப்படின்ற பொழுது காங்கிரஸ் என்ன நினைக்குது, முதலுக்கே மோசமாயிடுச்சே, நம்ம என்னவோ நினைச்சு அவர்கிட்ட போனோம், குறைந்தபட்சம் சுற்றி உள்ள தென் மாநிலங்களில் இவருடைய ரசிகர்கள் செல்வாக்கு நமக்கு கொஞ்சம் கூடுதல் பலம் கொடுக்கும் பாராளுமன்ற தேர்தலில், ஒரு நடிகராக இருக்கனால வட இந்தியாவில் கூட இவரை பரப்புரைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கே வந்து ஆப்பு வைக்கிற வேலையை இவர் செய்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு இதனுடைய பின்னணியை வந்து அவங்க யோசிக்கும் பொழுது, இது பின்னணி என்னென்னு ஆராயும் பொழுது தான் பிஜேபியினுடைய பின்னணியில் தான் அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் காங்கிரஸினுடைய மண்டையில் உரைக்குது. அப்போ இது என்னன்னா, இப்போ நம்ம ஆமாம் இடதுசாரிகளை வந்து வெளியே தள்ளுறாங்க. அப்போ இடதுசாரிகள் தான் பிஜேபியினுடைய ஹார்ட்கோர் எதிரிகளாக பிஜேபி கடுமையாக காலகாலமாக எதிர்த்துட்டு இருக்காங்க, அவங்க தான். இதுக்கு அடுத்து காங்கிரஸோட நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, ஆனால் திடீர்னு இந்த வேலையை செய்கின்ற பொழுது பிஜேபியினுடைய பழைய அஜெண்டா
நீ தனியாக கூட இரு, எங்களோட கூட்டணி கூட சேர வேண்டாம், காங்கிரஸுக்கு எதிராக நீ என்ன காய் நகர்த்தல் பண்ண முடியுமோ நகர்த்திக்கோ அப்படின்னு பிஜேபி கொடுத்திருக்கிற சில அஜெண்டாவின் அடிப்படையில் தான் தென் மாநிலங்களில் எல்லா மாநிலங்கள்லையும் அங்கங்கு பாராளுமன்றத்துக்கு வேட்பாளர்களை நிறுத்துவது அப்படின்னு முடிவெடுத்து அதை நோக்கி காயை நகர்த்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வட இந்தியாவில் கூட சில இடங்கள்ல வேட்பாளரை போட்டு ஒரு அகில இந்திய கட்சியா தன்னை கொண்டு போயிடணும் அப்படின்றதுக்கான முயற்சியை விஜய் செய்கிறார் அப்படின்றது காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட நம்பகரமான தகவல் வந்துருச்சு. அப்போ இப்போ காங்கிரஸ் மேலிடத்துல மிகப்பெரிய அழுத்தம், அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸும் கூடிய விரைவில் இவர்களுக்கு எதிரான மனநிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் என்ன நினைக்கிறாரு, காங்கிரஸ் எதிரான மனநிலைக்கு வந்தா கூட தமிழ்நாடு காங்கிரஸ்ல இப்போ அமைச்சரா உள்ளுக்கு வந்துட்டாங்கல்ல, அவங்க அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சவர்ல காங்கிரஸுக்கு திரும்ப போக மாட்டாங்க. அவங்கள தங்கள் பக்கம் எப்படி அதிமுக அதுன்னு போச்சுதோ, இது மாநில காங்கிரஸ் தானே, 4 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள தங்கள் பக்கம் இழுத்துறலான்றக்கான வேலையும் நடக்குது. அப்ப காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு அபரிமிதமான மரியாதைகள்லாம் வழங்கப்படுகிறது அப்படின்ற தகவலும் காங்கிரஸுக்கு போய் காங்கிரஸை மிகப்பெரிய அளவுல இரிட்டேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால கூடிய விரைவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இவருக்கு பின்புலத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதுதான் இப்ப இந்த 3 திட்டத்துக்கு இப்ப உடனே அறிவிச்சதுக்கான அதுதான். அப்போ இப்படி பின்னடைவு ஏற்பட்டு திடீர்னு இப்ப இடைத்தேர்தல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், இடைத்தேர்தலே இல்லாம ஆட்சியை கவிழ்ற சூழ்நிலை வந்தா இவங்க ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஆட்சியை எங்களை கலைச்சு நாங்க தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு தீர்மானம் போட்டு கொடுத்து நேரடியாக பொது தேர்தலை சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லி விஜய் அவருடைய மட்டத்தில் தேர்தல் வந்துட்டா இந்த அறிவிப்பெல்லாம் இல்லாம இருந்தா அவருக்கு ஒரு பின்னடைவு நினைக்கிறாரு. அதுதான். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸும் வெளியே போற சூழல் வந்துட்டதுனால நம்ம அடுத்த தேர்தலுக்கு பொது தேர்தலுக்கே தயாராகணும். பொது தேர்தலுக்கு தயாராகணும்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே அந்த எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்கி கொடுத்தது, ஜெய் ஆலுகாஸ், இந்த மாதிரி பல பின்னடைவுகள் ஏற்பட்டுருச்சு, மக்கள் மத்தியில சிக்கல் ஏற்பட்டுருச்சு. அப்ப இதெல்லாம் சரி பண்ணி வாக்குகளை சரியா கொண்டு வரணும்னா ஒரு சில திட்டங்களையாவது நம்ம செயல்படுத்திடணும்னு வேகம் காட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த 2500 ரூபாய்க்கான அறிவிப்பு கூட வெளியிடும். அதனால தான் நீங்கள் இதுல இந்த சூப்பர் 6 சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுக்குறது பொங்கல்ல இருந்துன்னு சொல்லியிருக்கிறோடைய பின்னணி கொஞ்சம் நாள் கடத்தி சொல்றாங்க. நம்ம ஃபண்ட் இப்போ ரெடி பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இதையெல்லாம் அறிவித்து விட்டு அக்டோபர் 2ஆம் தேதி இன்னொன்று பொங்கல் அப்படின்னு. ஆமா, அப்ப இதையெல்லாம் அறிவித்து விட்டு ஒருவேளை கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் விளைவாக விலகிறதுக்கு சூழல் வந்தா இவங்க சட்டமன்றத்தை நாங்களே கலைத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி கவர்னரை போய் சந்திச்சு கலைச்சு நாங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லலாம். இன்னும் வேற கட்சி ஏமாற்று தானே இப்ப அடுத்து கொடுக்குறோங்கிற மாதிரி திருப்பி ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, கொடுத்துருக்காங்க. நீங்க அவங்களுக்கு தேவை மக்களை தேர்தலை சந்திக்கும் போது இப்போ அக்டோபர் 2ல இருந்து பேருந்துல பயணம் செய்யறது வந்துடும், இங்க பொங்கல்ல இருந்து வந்துடும். நீங்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னும் 10-15 தினங்களுக்கு இருக்குது, அடுத்த மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள சிக்கல் ஏற்பட்டு கலைக்கிற சூழல் வரும்போது டிசம்பர் ஜனவரி ஆயிடும். அப்போ கிட்டத்தட்ட சிலிண்டரும் முதல் பட்டுவாடா வர ஆரம்பிச்சிடும். அப்போ மக்கள் மத்தியில் கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு கொடுக்கறதா சொல்றாங்க. இது ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல இந்த 2,000 ரூபாய் கொடுக்கின்ற பொழுது என்ன கணக்கு வழக்கில் எடுத்தாலும், ஏன்னா நீங்க ஒரு சிலிண்டர் கொடுக்கறதுக்கான அடிப்படை வேலைகள்ன்றது நிறைய சர்வே எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாமே இவங்க எதுவுமே பண்ணல. ஏற்கனவே திமுக அறிவித்த 1000 ரூபாய் திட்டத்துக்கு எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அந்த 1,30,00,000 பேர், அவங்க ஏற்கனவே 1,06,00,000 பேர் முதல்ல அப்புறம் திரும்ப மனுக்கள் வாங்கி அது 1,30,00,000 இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ நீங்க சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கதும் அதே 1,30,00,000 தான் அறிவிக்கிறார். அப்ப அந்த கணக்கு வழக்குகள் மட்டும் தான் விட்டு இருக்கு, புது கணக்கு வழக்குகள் எதுவுமே இல்லை, ஏதோ எந்த டேட்டாஸையும் இவங்க கலெக்ட் பண்ணல. இருந்தாலும் இந்த பதட்டம் இவங்களை தொட்டி கொண்டிருது. காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சியும் எடுக்கிற முடிவுகளை வச்சு இவங்க இன்னொரு முடிவு எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்கன்றதை இதை காட்டுது. கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் பொது தேர்தலே வர்றதுக்கு தயாரான சூழ்நிலை இருக்குது. அதை சந்திப்பதற்காக தான் இந்த அறிவிப்புகள் எல்லாம் வேகமாக வெளியிடுகிறார்கள் அப்படின்னு தான் நம்முடைய பார்வை. நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.